வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது இலங்கை விசஸ் நியூசிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரினுடைய 2வது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இலங்கை அணியினர் சரித்திரபூர்வமான சாதனை வெற்றி பதிவு செய்திருக்கிறார்கள் நியூசிலாந்து அணிக்கு எதிராக. அது என்னென்று சொல்லி போட்டு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல குசல் மெண்டிஸினுடைய கம்பேக், அதே போன்று குசல் மெண்டிஸினுடைய மிகச்சிறப்பானது ஒரு துடுப்பாட்டம், அதே போன்று முதலாவது போட்டியில் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை, 2வது போட்டியில் இக்கட்டான நிலையில் குசல் மெண்டிஸினுடைய பெருபேறு, அவருடைய நிதானமான பொறுப்புணர்ந்து ஆடிய துடுப்பாட்டம் என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல குசல் மெண்டிஸினுடைய சரித்திர சாதனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மஹேஷ் தீக்ஷண மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருக்கின்றார். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக இலங்கை ரசிகர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலே போட்டி அமைந்திருந்தது. குறிப்பாக குசல் மெண்டிஸ் ரசிகர்கள் மிக பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு குசல் மெண்டிஸ் சிறப்பான ஒரு நிதானமான பொறுப்புணர்ந்த துடுப்படுத்த ஆடிய விதம் குறித்து ரசிகர்கள் மிக பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். குசல் மெண்டிஸ் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கின்றார்கள். நானும் குசல் மெண்டிஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக குசல் மெண்டிஸ் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பொறுப்புணர்ந்து ஆடுகின்றார் என்று சொன்னால் அது நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. இந்த போட்டி நேற்றைய தினம் எங்கு இடம்பெற்றது சொன்னால், அதாவது கண்டி பல்லேகல சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய ஆரம்பம் ஓரளவு மிகச்சிறப்பாக இருந்தது. அபிஸ்க பெர்னாண்டோ, அதே போன்று பத்தனசங்க எல்லோரும், அதாவது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லோருமே விக்கெட் இழந்து போகும் பொழுது இறுதியாக குசல் மெண்டிஸும் அதே போன்று மஹேஷ் தீக்ஷணனுடைய பொறுப்புணர்ந்த ஒரு துடுப்பாட்டத்தின் பேரில் குசல் மெண்டிஸ் அற்புதமான முறையில் துடுப்படுத்தார். அதாவது முதலாவது போட்டியில் குசல் மெண்டிஸ் 143 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று 2வது போட்டியில் அவர் 50ற்கு மேற்பட்ட ஓட்டங்களை இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இறுதி வரைக்கும் இருந்து போட்டியை வெற்றி பாதைக்கு இட்டு சென்று வெற்றியடைய செய்திருந்தார். இதைத்தான் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று குசல் மெண்டிஸினுடைய ரசிகர்களும் இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம், குசல் மெண்டிஸ் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்ற வகையிலே தான் இலங்கை குழாத்திற்குள் அவர் 3ஆம் இலக்கத்தில் துடுப்படுத்த ஆடக்கூடியவர். அதாவது நியூசிலாந்து அணிக்கு தொடருக்கு எதிரான முன்னர் இடம்பெற்ற போட்டிகளில் எல்லாம் குசல் மெண்டிஸ் தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை கொண்டு வந்தாலும் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் மிகச்சிறப்பாக அட்டகாசமான முறையில் துடுப்படுத்த ஆடினார். குசல் மெண்டிஸினுடைய சாதனைகளை அடக்கி கொண்டே போகலாம். குறிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலே ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஒரு விக்கெட் காப்பாளர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கும்போது குமார் சங்கக்கார 150 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக 2024ஆம் ஆண்டு குசல் மெண்டிஸ் 200 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். இதுதான் இலங்கை கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு விக்கெட் காப்பாளர், இலங்கையினுடைய விக்கெட் காப்பாளர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு. அதே போல மற்றொரு சாதனையை குசல் மெண்டிஸ் நிகழ்த்தி இருக்கின்றார். அதாவது இலங்கை கிரிக்கெட் வரலாற்றிலே நியூசிலாந்து அணிக்கு எதிராக குறைந்த இன்னிங்ஸில் விக்கெட் காப்பாளர் ஒருவரினால் 2000 ஓட்டங்களை தாண்டிய முதல் வீரர், குறைந்த இன்னிங்ஸில் 2000 ஓட்டங்களை தாண்டிய முதல் வீரர் குசல் மெண்டிஸ் என்ற பெருமையை குசல் மெண்டிஸ் இன்றைய தினம் பெற்றிருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த சாதனைக்கு, அதாவது இதற்கு முன்னர் குமார் சங்கக்கார தான் பெற்றிருந்தார். குமார் சங்கக்காரை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குமார் சங்கக்கார, அதாவது நியூசிலாந்து அணிக்கு எதிராக, அதாவது ஒரு இலங்கையினுடைய விக்கெட் காப்பாளர் குறைந்த இன்னிங்ஸில் 2000 ஓட்டங்களை தாண்டியவர் வரிசையிலே, அதாவது ஆரம்பத்தில் இருந்திருந்தார் குமார் சங்கக்கார. இவர் 65 இன்னிங்ஸ்களில் தான் 2000 ஓட்டத்தினை தாண்டி இருந்தார் நியூசிலாந்து அணிக்கு எதிராக. ஆனால் அடுத்த விக்கெட் காப்பாளராக தற்பொழுது மிளிர்ந்து வரக்கூடிய குசல் மெண்டிஸ் 55 இன்னிங்ஸில் இந்த 2000 ஓட்டத்தினை தாண்டி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கூடும். இது மிகப்பெரிய ஒரு குசல் மெண்டிஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். பேசிக்கொண்டே போகலாம். ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் குசல் மெண்டிஸ்க்குரிய நாள். அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் குசல் மெண்டிஸ் கலக்கென்று கலக்கி இருந்தார். அது அவருக்குரிய நாள் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த வருடம் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை, அதாவது அதிகூடிய அரைச்சதங்களை கடந்தவர்கள் தரவரிசை பட்டியலில் இந்த வருடம் 5 அரைச்சதத்துக்கு மேலால் 6 அரைச்சதங்களை
அரைச்சதங்களை கடந்திருக்கின்றார் குசல் மெண்டிஸ். அது மாத்திரமல்லாமல் 6 அரைச்சதமும் 1 100 போட்டிருக்கின்றார். எனவே குசல் மெண்டிஸ் மொத்தமாக இந்த வருடம் 7 அரைச்சதங்களை கடந்திருக்கின்றார். இதுவும் ஒரு சாதனையாக இருக்கின்றது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதே போலதான் நியூசிலாந்து வெர்சஸ் இலங்கை அணிகளான கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிற்பாடு நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு தொடரினை ஒரு நாள் தொடரினை இலங்கை அணியினர் வென்றிருக்கின்றார்கள். அதாவது இது தொடர்பாக வரலாற்று சாதனைகளை தான் இலங்கை அணி இந்த வருடம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் இலங்கை அணிக்குரிய ஒரு வருடமாக கூட இருக்கலாம். காரணம் அதாவது சனத் ஜெயசூரிய இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக வந்ததன் பிற்பாடு சரித்திர வெற்றிகளை தான் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு சரித்திர வெற்றி தான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 12 வருடங்களுக்கு பிற்பாடு பெறப்பட்ட ஒரு வெற்றி ஒன்று. அதாவது நான் உங்களுக்கு மற்றொரு காணொலியிலே அதாவது சரித்திர பூர்வமான வெற்றி, அதாவது இந்திய அணிக்கு எதிரான 27 வருடங்களுக்கு பிற்பாடு பெறப்பட்ட வெற்றியிலிருந்து நியூசிலாந்து அணி நியூசிலாந்து அணி வரைக்கும் உங்களுக்கு நான் மற்றொரு காணொலியூடாக நான் உங்களுக்கு இது தொடர்பாக இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை சேர்த்து தர காத்துக் கொண்டிருக்கின்றன. அதே போல நாங்கள் இந்த போட்டிக்குள் நாங்கள் வருவோமாக இருந்தால் இந்த ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 209 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக நியூசிலாந்து அணி ஒரு 15 ஓவர்கள் மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்து கொண்டது. மழை பெய்தமையின் காரணமாக போட்டியிட நடுவே கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலங்கள் நிப்பாட்டப்பட்டு அதற்கு பிறகுதான் போட்டி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே 47 ஓவர்களாக போட்டி மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையிலே 47 ஓவர்களை சந்தித்த நியூசிலாந்து அணியினர் குறிப்பாக 45.1 ஓவர்களை மாத்திரமே சந்தித்திருந்தார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். 209 ஓட்டங்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கும். இலங்கை அணியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியிலே ஒரு மாற்றம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது டில்ஷான் மதுசங்கவுக்கு பதிலாக மீண்டும் ஒரு சுழல் பந்து வீச்சலாக இருக்கக்கூடிய ஜெஃப்ரி வெண்டசேவை அணிக்குள் உள்வாக்கி இருந்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு விளங்கிவிட்டது இந்த மைதானம் ஒரு சுழல் பந்து வீச்சாளருக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக மாற இருக்கின்றது என்பதாக. நியூசிலாந்து அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 209 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். கண்டி பல்லேகலை சர்வதேச மைதானம் பனி பொழியக்கூடிய ஒரு மைதானம். இரவு பொழுதாகும் பொழுது பந்துகள் வேலை செய்யாத ஒரு நிலைமை ஏற்படும். இதன் காரணமாகத்தான் இதன் காரணமாகத்தான் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார்கள் நியூசிலாந்து அணியினர். 209 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 40.1 பந்துவீச்சு பிரதியிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள். இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வில்லியம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 40 பந்துகளை சந்தித்து 26 ஓட்டங்கள். அதே போன்று ட்ரும் ரொபின்சன் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று ஹரி 8 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியிருந்தார் மார்க் சாப்மன். அட்டகாசமான முறையில் துடுப்படுத்தாடியிருந்தார். 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 81 பந்துகளுக்கு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டம். 7-4 ஓட்டம் 3-6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 93.8 இருந்தது. அதே போன்று பிலிப்ஸ் 15 ஓட்டங்கள் 22 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று மிச்சல் ஹேய் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு ஓட்டத்தினால் இறுதி சந்தர்ப்பத்திலே தான் அந்த ஒரு ஓட்டத்தினால் அவர் அந்த சதத்தினை இவர் தான் இறுதியாக ஆட்டம் இழந்திருந்தார். எனவே அந்த சதத்தினை தவற விட்டிருப்பார். 62 பந்துகளுக்கு 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று மிச்சல் ப்ரோஸ்வெல் எந்த விதமான ஓட்டம் பெறாத ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். அதே போன்று மிச்சல் சாண்டர் அணியினுடைய தலைவர் 6 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்து வெளியேறினார் 15 பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக நியூசிலாந்து அணியினர் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 209 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுக்கும் இருந்து 45.1 பந்து வீச்சு பிரதியிலே. இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆசித்த பெர்னாண்டோ 7 ஓவர்கள் பந்து 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று துனித் வெலாலகே 8 ஓவர்கள் பந்து வீசி 46 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். குறிப்பாக துனித் வெலாலகே தான் முதலாவது விக்கெட்டினை வீழ்த்தி இருந்தார். அதே போல மகேஷ் திக்சர் 9 ஓவர்கள் பந்து வீசி 31 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல் ஜனித்லியனுக்கு 3 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஜெஃப்ரி வெண்டசே 10 ஓவர்கள் பந்து வீசி 46 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட். அதே போல சரித் அஸ்ஸலங்க 8 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதாவது டில்ஷான் மதுசங்கவுக்கு பதிலாக அணிக்குள் உள்வாங்கப்பட்ட ஜெஃப்ரி வெண்டசே 10 ஓவர்கள் பந்து வீசி 46 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது. அதாவது இலங்கையினுடைய தலைவர் சரித் அஸ்ஸலங்க சிறப்பான முறையிலே அதாவது யார் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் பந்துகளை வழங்க வேண்டும். குறிப்பாக சரித் அஸ்ஸலங்க இந்த போட்டியில் 8 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். எனவே சரித் அஸ்ஸலங்கம் ஒரு சகலத்துறை வீரராக விளங்கி கொண்டிருக்கின்றார். நானும் ஒரு சகலத்துறை வீரர் என்பதாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இலங்கை அணி இப்பொழுது மிகச்சிறப்பான ஒரு போம்பில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பதிலுக்கு துடுப்படுத்த
துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 210 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து 46 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் 1 ஓவர்கள் வித்தியாசத்திலே தான் இந்த வெற்றி இலக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இலங்கை அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 28 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியேறினார். 33 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று முதலாவது போட்டியில் 100 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்ட அபிஸ்க பெர்னாண்டோ 5 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார், ஒரு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று குசல் மெண்டிஸ் இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார். 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 102 பந்துகளுக்கு நிதானமான ஒரு துடுப்பாட்டம், அதாவது பந்துகள் கூட என்பதை விட இந்த சந்தர்ப்பத்திற்கு தேவையான ஒரு துடுப்பாட்டம். 4 ஓட்ட மடங்களாக மிக பொறுப்புணர்ந்து ஆடியிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோப்பாக இருந்தாலும், அதாவது நிலைமைக்கு ஏற்றால் போல் வேறு யாரும் இல்லையே, வேறு துடுப்படுத்தாடுவதற்கான ஆள் இல்லையே, எனவே நாங்கள் மகேஷ் தீக்ஷனை வைத்துத்தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதாக மிக மிக பொறுமையாக நின்று இறுதி வரைக்கும் நின்று ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்ற அந்த பெருமையினை பெற்றிருக்கின்றார் என்பது நேற்றைய தினம் ரசிகர்களுக்கு மத்தியில் பெற்றிருக்கின்றார் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல கமிது மெண்டிஸ் எந்த விதமான ஓட்டம் பெறாத நிலையில் ஆட்டம் வந்து வெளியேறியிருந்தார். அதே போல அசலங்க 13 ஓட்டங்கள், சதிர சமரவிக்ரம தொடர்ச்சியாக சோஃபிக்க தவறிக்கொண்டே இருக்கின்றார். சதிர சமரவிக்ரம 8 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார் 17 பந்துகள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அதாவது சதிர சமரவிக்ரமனுடைய இறுதி 10 இன்னிங்ஸ் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது முதலாவது நாங்கள் இறுதி 10 இன்னிங்ஸிலே பார்த்தோமாக இருந்தால் 0, 14, 8, 14, 0, 18, 38, 0, 5, 8 என்பதாக அவருடைய இறுதி 10 இன்னிங்ஸ்களும் அமைந்திருக்கின்றன. இதிலே அவர் 3-0 பெற்றிருக்கின்றார். சதிர சமரவிக்ரம தொடர்ச்சியாக சந்தர்ப்பம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 3வது போட்டி தான் சதிர சமரவிக்ரமனுடைய கடைசி போட்டியாக அமையும் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், அதாவது கதிரையிலே இந்த குழாத்திலே குந்தி கொண்டிருக்கின்றார் குசல் பெரேரா. அந்த இடத்தை பிடிப்பதற்காக வேண்டி சதிர சமரவிக்ரம அடுத்த போட்டியிலும் சோஃபிக்க தவறும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த தொடரிலே சதிர சமரவிக்ரம பதிலாக குசல் பெரேரா அணிக்குள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் 3வது போட்டியில், அதாவது 3வது இறுதியுமான நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் கூட சதிர சமரவிக்ரம பதிலாக குசல் பெரேரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜனத்தில் எனக்கு 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு குசல் மெண்டிஸோட சின்ன ஒரு இணைப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார். 39 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்ட மடங்களாக, ஒவ்வொரு பந்துகளுக்கு ஒவ்வொரு ஓட்டங்கள் என்பதாக. காரணம், அந்த சந்தர்ப்பத்தில் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருந்தன. அதனை தடுப்பதற்காக வேண்டி மிகச்சிறப்பான முறையில் ஒரு இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜனத்தில் எனக்கு. அதே போல துனித் பெல்லாலக்கு அதிரடியாக வந்தார். 3-4 ஓட்டம் ஒரே ஓவரில் 3-4 ஓட்டம் தொடர்ச்சியாக விளாசி இருந்தார். அதே போல 18 பந்துகளுக்கு 17 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 105 இருந்தது. அவர் ஆட்டம் இழந்தது பிற்பாடு வெற்றி கேள்விக்குறியாக அமைந்திருந்தது. இருந்தாலும் மகேஷ் தீக்ஷண மிகச்சிறப்பாக அண்மை காலமாக மகேஷ் தீக்ஷனுடைய துடுப்பாட்டம் அருமையாக இருக்கின்றது, பந்து வீச்சும் அருமையாக இருக்கின்றது. இவர் அதாவது இன்னும் 2-3 போட்டி இவரை சரியான முறையில் துடுப்படுத்தாடுமாறு வழங்கி அவருக்கு சரியான ஒரு பயிற்சி ஒன்று வழங்கினால் எதிர்காலத்தில் ஒரு சகல துறை வீரராக மிளிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். அவர் மாத்திரம்தான் இலங்கை அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில் ஒரே ஒரு இலங்கை அணிக்கு ஆதரவாக ஒரே ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதுவரைக்கும் ஆட்டம் இழக்காமல் 44 பந்துகளுக்கு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 61.4 இருந்தது. இலங்கை அணியினர் 46 ஓவர்களிலே இந்த போட்டியினை வெற்றி கொண்டு வரலாற்று சாதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது 12 வருடங்களுக்கு பிற்பாடு நியூசிலாந்து அணிக்கு ஒரு நாள் தொடரினை வென்றிருக்கின்றார்கள் இலங்கை அணியினர். இலங்கை அணியினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாபா தமிழ்ச்சனூடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் குசல் மெண்டிஸ், அதை போன்று சரித் அசலங்க, மகேஷ் தீக்ஷண போன்றவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ஒரு வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.